கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தவ புதல்வன் பிரேமலதா விஜயகாந்த், எல்கே சுதீஷ் மற்றும் சுதீஷ் அவர்கள் மனைவி மற்றும் கேப்டனின் தவ புதல்வர்கள் இருவருமே இன்றைய தினத்தில் பயணங்கள் மேற்கொள்கிறார்கள். அந்த நதி என்பது மிக சிறப்பான ஒரு நதி. 200 ஆண்டுகள் 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் அது வரும். அந்த நதியில் எல்லோருமே இப்போ குளிச்சுட்டு வராங்க. நிறைய ஆக்டர்கள் எல்லோருமே மற்றும் நம்ம நரேந்திர மோடி எல்லாருமே குளிச்சிருக்கிறாங்க. இந்த நதியில் போய் நாம் செய்யும் சில விஷயங்களை செய்ய வேண்டும். நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தவ புதல்வன் சண்முக பாண்டியன், பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் யார் என்ன சொன்னாலும் நமக்கு எந்த ஒரு விஷயத்தையும் பற்றி யோசிக்கப்படாது. நாம் கேப்டன் எப்படி வாழ்ந்தாரோ அந்த கேப்டனோட ஆத்மாக்கள் என்றுமே நம்மை சுற்றி இருக்கும். கேப்டன் நல்வழி நம்முடன் தான் இருக்கிறார். கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தவ புதல்வன் சண்முக பாண்டி, பிரேமலதா விஜயகாந்த், எல்கே சுதீஷ் அவங்கள பற்றி தெரியும். பல பேர் பல விஷயத்தை பேசுவாங்க, கமெண்ட் பேசுவாங்க. ஆனால் பிரேமலதா விஜயகாந்த் அவர் துணைவியார் போல் கேப்டனுக்கு அமைந்த ஒரு மனைவி. கேப்டனே பலமுறை சொல்லியிருக்கிறாரு, சண்முக பாண்டியனும் தன் தந்தைக்கு ஒன்றுனா விட்டு கொடுக்க மாட்டார். தன் தாய் மாமனுக்கு ஒன்றுனாலும் விஜய பிரபாகரன் சண்முக பாண்டியனும் இதுவரைக்கும் விட்டு கொடுத்தது கிடையாது. அந்த மாதிரி ஒரு நட்பின் உள்ளவர்கள், நல்ல ஒரு பண்பாளர்கள் எல்கே சுதீஷ் மற்றும் சண்முக பாண்டியன், விஜய பிரபாகரன், பிரேமலதா விஜயகாந்த் இன்று பயணம் மேற்கொள்கிறார். மிக சிறப்பாக அமைய வேண்டும். நம் கேப்டன் என்றும் நீடோடி நம்மோடு தான் இருக்கிறார் என்று நாம் நம்புவோம்.